ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி நான் பெட்ல பிறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எங்க அம்மாக்கு ஒரே சந்தோஷம். எதனாலனா இந்த சீசன் மாறுது இல்ல, சம்மர் டு வின்டர், வின்டர் டு சம்மர். அந்த சீசன்ல எனக்கு சாப்பாடே சாப்பிட பிடிக்கவே மாட்டேங்குது. அது எதனாலனே தெரியல. அதனால நான் சாப்பிட்றதே விட்டுட்டேன். நான் 1 month சாப்பிடவே இல்லை. 1 month சாப்பிடாதனால நான் விளையாடுறதையும் விட்டுட்டேன். இன்னொன்னு, அம்மாவும் அக்காவும் மொபைலையே பார்த்துட்டு இருந்தாங்களா, என்னை கண்டுக்கவே இல்லை. அது வேற எனக்கு மன வலியா இருந்தது. அதுக்கப்புறம் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைமா என்னை அம்மா அக்கா அம்மம்மா எல்லாருமே சேர்ந்து வீட்டுல என்னை விட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டாங்க. அதுல நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன். வருவாங்களா வரமாட்டாங்களா, இல்ல நம்ம இந்த வீட்டுக்குள்ளேயே லாக் பண்ணிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன். இப்ப எங்க போனாலும் என்ன அம்மா கூடவே கூட்டிட்டு போவாங்க. கார்ல தான் எப்பயுமே ஒன்னா போவோம். ஆனா இந்த டைம் விட்டுட்டு போயிட்டதுனால நான் ரொம்ப மனவலி ஆயிட்டேன். அன்னையில இருந்து சாப்பிடவே கூடாது அப்படின்னு நானே ஒரு முடிவு எடுத்துட்டேன். நான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அம்மா காலபைரவர்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா அருகம்பில் விநாயகருக்கு வைப்பாங்கல்ல, அந்த அருகம்பில்ல கொஞ்சமா கொண்டு அதை 1/2 டம்ளர் தண்ணியில போட்டு அதை கட் பண்ணி போடுவாங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 டம்ளர் தண்ணி 1/4 டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் சிம்ல வச்சு கொதிக்க வைப்பாங்க. அது கூடவே ஒரு ஏலக்காயை தட்டி போட்டு கொதிக்க வச்சு அதை ரெகுலரா எனக்கு கொடுத்துட்டு வந்தாங்க. ஒரே நாள் கொடுத்தாங்க, நான் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஆனாலும் அம்மா தொடர்ந்து 2-3 நாள் எனக்கு கொடுத்தாங்க. இது இந்த மாதிரி என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீட்லயே இருந்தாங்கன்னா, சாப்பிடாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க. கண்டிப்பா அவங்க சாப்பிடுவாங்க. நானும் நல்லா ஜாலியா விளையாடிட்டே இருந்தேன். இந்த ஏலக்காய் என்னோட ஸ்ட்ரெஸ்ஸையும் நல்லா ரிலீவ் பண்ணிடுச்சு. செம்ம ஜாலியா ஆயிட்டேன். இப்பெல்லாம் நானு நல்லா சுறுசுறுப்பா ஆயிட்டு தினமும் பெட்ல புதையில தேடிக்கிட்டே தான் இருக்கேன். அம்மா நான் விளையாடுறத பார்த்து கண்ணுல தண்ணியே விட்டுட்டாங்க. அந்த அளவுக்கு அம்மா என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. அதனால நான் நல்லாவே சாப்பிடணும், அம்மா அழவிடக்கூடாதுன்னு முடிவெடுத்து நானும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். நல்லா ஜாலியாவும் இருக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை பாய், நாளைக்கு வரேன்.